வாய்ஸ் ஆஃப் காமன் மற்றும் விகடன் பிரசுரம் இணைந்து வழங்கும் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா 2024. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சக்தி பிரியா. என் நெஞ்சில் குடியிருக்கும் பிறப்பால் நாம் அனைவரும் சமம். என்னுடைய நண்பா, நண்பிகள், தோழா, தோழிகள், மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது, அதுவும் இந்த முக்கியமான நாளில் கலந்துக்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரமா நான் நினைக்கிறேன். என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, டாக்டர் அம்பேத்கரை எல்லாருக்குமே ஒரு விஷயத்தினால பிடிக்கும். உங்களுக்கு டாக்டர் அம்பேத்கரை எதனால பிடிக்கும்? அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கரை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்குமான தலைவர் இன்னைக்கு சொல்றாங்க. ஒரு கடந்த காலம் பாருங்களேன், பாபா சாஹேப் பத்தி யாரும் பேச மாட்டாங்க. பட்டியல் சமூக மக்கள் மட்டும்தான், ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் மட்டும் அம்பேத்கர் சொல்லுவாங்க, தலித் லீடர் சொல்லுவாங்க. மற்ற சமூகம் வந்து அம்பேத்கர்னா பார்வை வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஓகே கான்ஸ்டிடியூஷன் மேக்கர் அப்படி பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாபா சாஹேப் எல்லாருக்கும் கொண்டாட தலைவராக வந்திருக்காரு. அது அவர் இருக்கும்போது நடந்த விஷயம் தான். 1932 போனா ஃபேக்ட் ஒரு ஒப்பந்தம் நடக்கு காந்திக்கு அம்பேத்கருக்கும். அப்ப அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக கொடூரமான மனிதனாக நான் பார்க்கப்படுறேன். அதாவது மற்றவங்க திட்ட வார்த்தை கேட்கும் போது என்னை இதுவரை அநாகரிகமா திட்ட முடியுமான்ற வார்த்தை நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா ஒரு காலம் வரும், அந்த காலம் வருகின்ற போது நான் இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்தத அதெல்லாம் மக்கள் பார்க்கின்ற போது நான் அனைவருக்கான தலைவராக வரும்னு சொன்னார். அது இன்னைக்கு நடந்தது. மிடுக்கான நட. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தோல்ல துண்டு போடக்கூடாது, சட்டை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, படிச்சு டிகிரி வாங்கி கோட் போட்டு நான் கோட் போட வேண்டாம், உங்க முன்னாலலாம் நான் இப்படி வந்து நிப்பேன்டான்னு சொன்னாரு. அதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. மோடிஜிலேருந்து ராகுல் காந்திலேருந்து லோக்கல் தலைவர்கள், அந்தந்த மாநில தலைவர்கள் எல்லாருமே அவருக்கு மரியாதை செலுத்திருக்காங்க. அந்த அளவு ஒரு இவ்வளோ பெரிய கண்ட்ரி முழுக்க இவ்வளோ கோடி மக்களுக்கு 70 வருஷம் கழிச்சும் அவரோட தாக்கம் இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு சிலர் தான் இருப்பாங்க. பல கோடிகளில் பல 100 வருஷத்துல வர ஒருத்தர் அம்பேத்கர். அப்படி ஒரு மாபெரும் தலைவர். அவரை சொல்றதுக்கு கூட எனக்கு அருகதை இருக்கான்னு தெரியல. அம்பேத்கர்னு சொன்னது முதல்ல நினைவுக்கு வரக்கூடியது வந்து நம்ம மக்கள் இவ்வளவு நாளும் மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் அனுபவித்து வந்த கொடுமைகளை உடைத்து நம்மளோட சக மனிதர்களாக உருவாக்குன ஒரு மகா தலைவர். நன்றிங்க சார். எனக்கு சொல்லணும்னா தளபதி சொன்னது தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதுக்காக தான் அம்பேத்கர் வந்து நம்ம எல்லாத்துக்காகவுமே வந்தார். ஸோ அந்த நினைவு நாள் இன்னைக்கு நம்ம இது பண்ணுறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு எல்லாமே அடங்கிடுது. ஸோ எல்லாரும் எல்லாத்துக்கும் சமம், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லா உரிமைகள் இருக்கும், எல்லாருக்கும் எல்லா மேடைகள் இருக்கும். பெண்கள் ஆண்கள்ன்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சமத்துவமாக எல்லாமே கிடைக்கணுன்றது தான் தளபதியோட எண்ணமும். அதுக்கேற்ற மாதிரி அம்பேத்கரோட நினைவு நாள் அன்னைக்கு இன்னைக்கு அவர் வந்து இங்கே பண்ணுறதுன்றது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையாகவும் இருக்குது. டிவிகே சார்பா விளிம்பு நிலையிலிருந்து மக்களை வந்து மீட்டெடுத்து நல்ல ஒரு அதிகாரத்தில் இன்றைக்கி உட்கார வச்சுக்காருன்னா, இன்றைக்கி ஓரளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஒரு கார்லேயோ இல்லை படித்து நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறோன்னா அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் தான். வேறு அவர் வந்து பல்வேறு சாதனைகளை செஞ்சுருக்காரு. ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் இந்த ரெட்டக்கோலையை உடைத்தது, பல்வேறு விஷயங்கள் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை வந்து அடிமைப்படுத்தி வந்து மீட்டெடுத்தார் வெளியே. இன்றைக்கி நிறைய அதிகாரம் வந்து தலித் மக்கள் வந்து அதிகாரத்தில் இருக்காங்கன்னா அதுக்கு மொழி காரணம் பங்களிப்பு வந்து டாக்டர் அம்பேத்கர் அவரை சார்ந்து தான் இருக்கும். ஈக்குவாலிட்டி மேம், எல்லாரும் சமம் தான், யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் தாழ்ந்தவங்க இல்லை அப்படிங்கிறது அது இன்னும் நிறைய பேர்த்திட்ட கொண்டு போய் சேர்க்கல. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஆள் வந்து எடுத்து சொல்லும் போது தான் இன்னும் ரொம்ப யங்ஸ்டரா சின்ன சின்ன ஆளுகளுக்கு கூட போய் சேரும். இப்போ இது விஜய் மாதிரி எங்கள் தளபதி மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆள் சொல்லும்போது தான் பெரிய ஆளுகள் இல்லாமல் ரொம்ப சின்ன சின்ன பசங்கள்கிட்ட கூட அம்பேத்கர் யாரு, இப்போ நம்ம நிறைய பேர் வந்து கட்டுரையில் படிச்சிருப்போம் அம்பேத்கரை பற்றி, ஆனால் யாருக்குமே தெரியாது. படிச்சுட்டு கட்டுரை எழுதிட்டு மறந்துருப்போம். ஆனால் இதை விஜய் எடுத்து சொல்லும் போது தான் நிறையா பேர்த்துக்கு இது போய் ரொம்ப ரீச் ஆகுது. இப்போ நம்மளே நார்மலாக அம்பேத்கர் நினைவுனால யாரும் நினைவு வச்சுக்க போதில்லை. இதுக்கப்புறம் என்ன பாருங்க, இது எவ்வளோ மாற்றமாக இருக்கும்னு. டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டாக்டர் என்பது 2 எழுத்து, அம்பேத்கர் என்பது 8 எழுத்து, மொத்தமே 10 எழுத்து. ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்றால் 10 மாதங்கள் அந்த குழந்தைக்கு தேவை.
இந்தியாவை பிரசவித்த 10 மாதங்களுக்கு இணையானவர் தான் டாக்டர் அம்பேத்கர். ஒரு நவீன இந்தியா, ஒரு சமத்துவ இந்தியா, ஒரு விடுதலை மிகு இந்தியா, ஒரு உடன்பிறப்பிய மிகு இந்தியா. இந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு அரசியல் சாசனத்தையும் சாதி அழித்தொழிப்பு என்ற புத்தகமும் தான் எங்கள் நினைவுக்கு வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை மாணவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க, நல்ல படிச்சிருக்காங்க, ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. பேனா பிடிக்க கூட தெரியாமல் இருந்த பாமர மக்கள் இன்னைக்கு படித்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றக்கூடிய நல்ல நிலைமையில இருக்காங்கன்னா அம்பேத்கர் தான் காரணம். முக்கியமா பார்த்தோன்னா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியதே டாக்டர் அம்பேத்கர் தான். அவரால் தான் மக்கள் எல்லாருக்குமே சட்டத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்றதே தெரிய வருது இல்லையா. ஸோ பேசிக் நீட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு 50 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு அதோடைய நாலேஜ் இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தோன்னா எங்கள் தளபதி படத்துக்கு அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னென்ன ஆக்ட் இருக்குன்றதே தெரியுது. தோ என்னதான் இருந்தாலும் எங்கள் தளபதி சொல்லியிருந்தாலும் பட் அம்பேத்கர் இந்த மாதிரி விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல். அண்ணல் அம்பேத்கர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? அவரை பற்றி நிறைய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நம்ம சொல்லும் போதெல்லாம் ஞாபகம் வருவது ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலைக்காக போராடினாரு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இப்போ தொழிலாளர் நல சட்டங்களுக்காக அவர் எவ்வளோ போராடி இருக்கிறாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வெளியில தெரியாது. 8 மணி நேர வேலையை நம்ம உறுதிப்படுத்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அண்ணல் அம்பேத்கர் தான் காரணமாக இருக்கிறாரு. ஸோ அவரை பார்க்கும்போது தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய உழைக்கும் வர்க்க மக்களுக்கான ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்படிதான் நான் எப்பயுமே பார்ப்பேன். ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் மட்டும்தான் அவர் அப்படிங்கிற மாதிரி சுருக்கி பார்க்கக்கூடாது. அப்படிங்கிற அளவில் உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு, போராடக்கூடியவர்களுக்கு, பாட்டல வர்க்க மக்களுக்கு எல்லாருக்குமான ஒரு தலைவராக தான் நான் அம்பேத்கரை பார்க்குறேன். எல்லா பாட்டல வர்க்க மக்களுக்கும் தனக்காக யாராவது ஒருத்தர் பேச மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்காக ஒருத்தர் பேசும்போது. அப்படி எல்லோருக்குமான ஒரு தலைவராக அம்பேத்கர் இருக்கிறாரு. தலைப்புமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. நூல் வெளியீட்டு விழாவுக்கு குழந்தை கூட்டு வந்திருக்கீங்க. அம்பேத்கர் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அம்பேத்கர் மாமா பிடிக்குமா? அவ்வளோ பிடிக்குமா? சொல்லுங்க. எவ்வளவு பிடிக்கும்? அவ்வளோ பிடிக்குமா? உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஆமா, எங்களுக்கும் அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா எளிய மக்களுக்கான தலைவரா அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட வழிகாட்டுல தான் நாங்கெல்லாம் இந்த இதுக்குள்ளேயே வந்திருக்கோம்னு நினைக்கிறோம். அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய வாசிப்பு நான் வியந்து போறது அவருடைய வாசிப்பு. அவர் ஒரு சில இடங்கள்ல சொல்றாரு, நான் எப்பொழுதுமே எனக்கு வாசிக்க மட்டும்தான் பிடிக்கும், எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் முந்தித்தல்னா மட்டும்தான் எழுதுவேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் எழுதியிருக்கிறதே அவ்வளோ இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உதவியாளர் ரட்டு சொல்லும்போது சொல்லுவார், அவருடைய நூலகத்தில், அவருடைய வீட்டு நூலகத்தில் ஏறத்தாழ ஒரு 40,000 புத்தகங்கள் இருந்திருக்கு. அந்த புத்தகத்தில் எந்தெந்த தலைப்பில் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு போயிட்டு அம்பேத்கர் இந்த ரேக்ல இந்த புக் இருக்குது, போய் எடுத்துட்டு வான்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு ஞாபகம் இருந்திருக்கு. அந்த 40,000 புத்தகங்கள் தொடர்பான அறிவு இருந்திருக்கு. அவர் நமக்கு ஏற்கனவே கொலம்பியா நூலகத்தில் தெரியும். கொலம்பியாவில் படிக்கும்போது அவர் காலையில் போயிட்டு சாயங்காலம் வர்றது, அவருடைய புத்தகங்கள் கண்டெய்னரில் வரும்போது கப்பலில் மூழ்கடிக்கப்படுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்துருந்தேன். ஒரு நாளைக்கு ஒருத்தன் ஒரு புக்கு படித்தா அம்பேத்கர் ஏறத்தாழ 40,000, கிட்டத்தட்ட ஒருத்தர் 250 வருஷம் படிக்க வேண்டியதை அவர் 65 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் ஒரு 40 வருஷம் தான் அவர் ஒரு வாசிப்புக்கான வெளியில் இருந்திருக்காரு, எழுதுறதுக்கான வெளியில் அதில் எடுத்திருக்காரு. ஒருத்தர் 250 வருஷம் படிக்க வேண்டியதை ஒருத்தர் 40 வருஷத்தில் படிக்கிறது இருக்குல்ல. அப்போ அந்த சமூகத்தின் மீது அவருக்கு இருக்கிற டெடிகேஷன், அந்த டெடிகேஷன் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, படிக்கிறத வெறும் என்ன சொல்றது, அவர் ஒரு ஹாப்பினஸாக பார்க்காம அதுக்கு ஒரு இது இருக்கணும், அதுக்கு ஒரு பண்பு இருக்கணும், அதுக்கு ஒரு விளைவு இருக்கணும்ன்ட்டு அவர் வாசிச்சது. அவர் சாகும்போது பெரிய கடைக்காரனா இருந்தார். கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு புத்தகம். அவர் ரொம்ப கஞ்சம், மிகப்பெரிய கஞ்சம். அவர் மனைவி கிட்ட சொல்லும்போது கூட, 2வது மனைவி கிட்ட சொல்லும்போது கூட எதுவும் வாங்காத. அவர் அதிகபட்சமாக செலவு பண்ணுறது புத்தகங்களுக்கு, அதுக்கப்புறம் மாடைக்கு. அப்போது புத்தகம்ன்றது எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படின்ட்டு அவருடைய வாசிப்பு தான் என்னை பயங்கரமாக இப்போ வரைக்கும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அண்ணல் அம்பேத்கருடைய நிறைய கொள்கைகள் நிறைய தலைவர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தளபதி இந்த கொள்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போவாங்க. இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட இன்னும் பெருசாக ரீச் பண்ண வைப்பாங்கன்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்க? அப்பார்ட் ஃப்ரம் ஃபிலிம்ஸ், படத்தில் தளபதி சொன்ன மாதிரி இன்னைக்கு ரியாலிட்டியில் எல்லாத்தையுமே நடத்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ கல்வியை அவர் கல்வி, பெண்கள் எல்லாத்தையுமே முதலுரிமையாக வைக்கிறாரு. ஸோ ஆப்வியஸாக அதை கண்டிப்பாக மக்கள் கொண்டு போகிறன்றதை நாங்கள் நம்புகிறோம். அந்த வழியில் நாங்களும் நடப்போம். ஓகே, நீங்கள் வக்கீல் அப்படின்றதுனால எங்கள் ஆடியன்ஸ்க்காக கேட்குறோம், ஏதாவது அம்பேத்கர் பற்றின ஒரு புக் ஸ்பெஷலாக ஏதாவது நீங்கள் சஜஷன்னா எதை கொடுப்பீங்க?
இந்திய அரசு சட்டமைப்பே அவர் தான் எழுதியிருக்காரு. அது ஓகே. அதை தாண்டி வேற ஏதாவது புக்னா இந்த புக்கை வந்து கம்பல்சரி எல்லாரும் படிக்கலாம் அப்படின்னா இதை சொல்லுங்க. நீங்க நார்மலா இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா படிச்சாலே போதும், உங்களுக்கு எல்லாரோட அதுல இருக்க வால்யூம்ஸ்ல இருக்க சிம்பிளான ஒரு நார்மலான ஒரு ஸ்டார்டிங் வால்யூம் படிச்சாலே போதும், உங்களுக்கு அவர் யாருன்றது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே சார், நம்ம தளபதி விஜயே சொல்லியிருக்காரு அம்பேத்கரை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். நீங்க அந்த மாதிரி ஏதாவது டாக்டர் அம்பேத்கரை பத்தி படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்களா? இல்ல டாக்டர் அம்பேத்கர் பத்தி ரொம்ப பிடித்த விஷயம் அப்படின்னு என்ன சொல்வீங்க? சார், இந்த அம்பேத்கரை பற்றி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். அவரோட வந்து கொள்கையை வந்து இன்றைக்கி நாங்கள் பெரிய நம்மளோட இதை வெளியீட்டு விழாவை நம்ம புத்தக வெளியீட்டு விழா விடுறோம். டாக்டர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சாசனத்தின் ஒரு சாதனையாளர், அரசியல் சாசனத்துக்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு வல்லுநர். அவரோட இந்த நாள் வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும். நம்முடைய தமிழக வரத்துக்கு அரசியல் சாசனத்தை அமைப்பையே உருவாக்கியவர் தான் நம்ம டாக்டர் அம்பேத்கர். ஸோ அதுதான் மிகப்பெரிய விஷயம். அந்த கொள்கையே இந்த தினம் சிறப்பாக வெளியிடுறோம். அம்பேத்கர்னாவே பேசிக்காக முக்கியமானது கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். ஃபஸ்ட்டு கற்கணும், அப்புறம் ஒன்று சேரணும், அப்புறம் தான் புரட்சி பண்ணணும். இந்த காலத்தில் மட்டும் இல்லை, எந்த காலத்துலையுமே கல்வி ஒரு கவசம், சட்டம் ஒரு ஆயுதம். அதை வந்து நமக்கு ரொம்ப நாள் முன்னாடியே கொடுத்துருக்காரு. பொதுவாக அம்பேத்கரை பற்றி சொல்லணும்னா, ஒருவனுக்கு அவன் அடிமை என்பதை முதலில் உணர்த்து, பின்பு அவனை கிளர்ந்து எழுவான். அதுதான் அவரோட கோட்டா இருக்கு. அவர் மக்களுக்கு வந்து அவர் இப்போ சட்டமேதை அம்பேத்கர்னு அவருக்கு பேர். சட்டங்கள் எத்தனையோ சட்டங்களை இயற்றிக்கிறாரு, எத்தனையோ நெறிமுறைகளை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் சட்டங்களை இயற்றங்காட்டி தான் நம்ம சுதந்திரமாக இப்போ நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். எல்லா விதமாகவும் சுதந்திரமாக இருக்கிறோன்னா அவருடைய சட்டங்கள் தான். அந்த சட்டங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் எளிமையான முறையில்னா அவரோட புத்தக வடிவில் தான் கொண்டு போகணுங்கிறது தளபதியோட எண்ணமாக இருக்கும். அதனால தான் அவர் புத்தக வடிவில் வெளியிடுறாருங்கிறத நான் தெரிவித்தேன். ஒரு அம்பேத்கரை பற்றி சொல்லணும்னா, சாதி தான் சமூகம்னா வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சொல்லி சொன்னார். அப்படிப்பட்ட தலைவரை ஒரு குறிப்பிட்ட சாதியின் அடையாளமாக வந்து ஆக்கி வச்சிருக்காங்க. அதை உடைக்கிற விதமாக வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இந்த நூல் வெளியிடுறாங்க. இதை வெளியிடுறதுக்கு ஒரு 100% தகுதியான ஆளாக தளபதியை பார்க்குறோம். ஏன்னா ஒரு சமூகம் வந்து தமிழ் சமூகம் சாதியாக பிரிஞ்சு கிடக்குதுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சது தான். அப்படிங்கிறப்ப தளபதியோட ரசனையால் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்கே இருக்கிறவங்களாம் வெவ்வேறு சாதியான ஆட்கள் தான். ஆனால் எதையுமே அதை பொருட்படுத்தாமல் தளபதிங்கிற உணர்வால் ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு வெற்றி கழகத்தோட தொண்டர்களாக இருக்கும். அதனால 100% இந்தியாவில் இந்த நூலை வெளியிடறதுக்கு தகுதியான ஆள் தளபதி அப்படின்னு. சார், நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, மக்களுக்கு வந்து நிறைய கோட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அதுல இந்த கோட் கண்டிப்பா எல்லாரும் வந்து பின்வாங்கணும், கண்டிப்பா வந்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க என்ன சொல்வீங்க? அவரு எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கலாம். அடிப்படை விஷயம் கேஸ்ட் அபாலிஷ் ஆகணும். சாதி தான் சமூகம் என்றால் வீசுங்கட்டில் விஷம் பரவணும் அவ்வளவு கோபமா சொல்லியிருக்காரு. அந்த சாதின்ற ஒரு விஷயம் வரணும். கான்ஸ்டியூஷன் கூட அவர் வந்து அன்டச்சபிள் அபாலிஷ் தான் ஒரு ஆள் கொண்டு வந்து, கேஸ்ட் அபாலிஷ் ஒரு ஆள் கொண்டு வர முடியல. இன்னைக்கு இருக்கிற ரிசர்வேஷன் கூட வெறும் 10 years தான் இருக்குன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னி வரைக்கும் கண்டினியூ பண்றோம். அந்த ரிசர்வேஷன் வந்து அன்டிவைடட் சொசைட்டியை கொண்டு வந்துடும், ஒரு டிவைடட் சொசைட்டியை கொண்டு வந்துடும். அவர் கூட அதுல ஈக்குவாலிட்டி வராது. அதெல்லாம் ஒரு 10 வருஷம் சொல்லியிருக்காரு. அவர் கண்ட கனவுன்னா சாதியற்ற ஒரு இந்தியா உருவாக்கணும். அது மட்டும்தான் அவரோட தீர்வு. மற்றவங்க சொல்லுவாங்க எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். அதாவது கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். இதை தான் வந்து அவர் திரும்பி சொல்றாரு. ஏன் அதை திரும்பி சொல்றாருன்னா, அது வந்து எக்காலத்துக்கும் பொருந்தும். இக்காலத்துக்கு பொருந்தும், முன்காலத்துக்கு பொருந்தலாம் இல்லை, எந்த காலத்துக்குமே அது பொருந்தும். இக்காலத்துக்கும் பொருந்தும் ஏன் சொல்றாங்கன்னா, இப்பவுமே அதோட தேவைகள் இருக்கே. இப்பவும் இளைஞர்கள் வந்து படிக்கணும், ஒன்று சேரணும், புரட்சி செய்யணும். அதை தான் வந்து எல்லாரும் சொல்லிருக்காங்க. எங்களோட தளபதி அவர்கள் வந்துட்டு அதை தான் வந்துட்டு இன்னும் முன்மொழிகிறார். எங்களுக்கும் அம்பேத்கர் சொன்னதில் எனக்கு பிடித்த வார்த்தைகள் என்றால், அந்த தொழுவத்தில் சிங்கங்கள் பலியிடப்படுவதில்லை, ஆடுகள் தான் பலியிடப்படுகிறார்கள் என்று ஒரு அழகான ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு வழி. அதனால் ஜெய் பீம், அம்பேத்கர் வாழ்க, வாழ்க சமூக நீதி. நன்றி. இந்த புத்தக வெளியிட வந்திருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? இந்த புத்தக விழாவில் வந்திருக்கிறது வந்து மிக மகிழ்ச்சி. ஏன்னா இது வந்து ஒரு புத்தகம் என்றால் 20 கட்டுரைகள், 20க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வந்து ஒன்றா கொலாப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை விகடன் பதிப்பகம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இணைந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வெளியிடுவது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அம்பேத்கர் வந்து இப்போ வந்து ஒரு பொது சமூகத்தினோட தலைவராக ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து ஒரு தலித் மக்களுக்கான தலைவர் என்ற ஒரு இது இருந்தது. இப்போ ஆனால் வந்து அம்பேத்கர் என்பவர் ஒரு பொது சமூகத்துக்கான தலைவர் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அதன் ஒரு படியாக வந்து விஜயே இந்த புத்தகத்தை வெளியிடுவது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர் ஒரு அருமையான கோட் ஒன்று சொல்லியிருப்பாருக்கா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில், லைஃப் ஷுட் பி கிரேட் ரேதர் தென் லாங். வாழ்க்கை வந்து நீண்ட தூரம் இல்லாமல் குட்டியாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாருக்கா. அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர். அது எனக்கு சின்ன வயசுல அவர் அந்த ஒரு கோட்டால தான் நான் லாவே சூஸ் பண்ணேன். அப்போ நீங்கள் லா ஸ்டூடெண்ட், அவரால் தான் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க.
இந்த புத்தகத்து விழாவுக்கும் அதுக்கு தான் வந்திருக்கீங்க நீங்க. ஓகே, சூப்பரா பதில் சொன்னீங்க. நன்றி சார். அவருடைய ஒரு கோட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சில கோட் சொல்லலாம் வச்சுக்கலாம். ஒரு சமூகத்தின் மீது வளர்ச்சி என்பது பெண்களின் வளர்ச்சியை கொண்டு தான் அளவிடப்படும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. அப்போ நம்மளுடைய ஆன்மீக சமூகத்தில் அந்த கோட் எவ்வளோ முக்கியமானதா இருக்கு அப்படின்னு முக்கியம். அடுத்து அவர் வந்து சொல்றாருல்ல, நமக்கு வந்து அரசியல் ஜனநாயகத்தை விட சமூக ஜனநாயகம் ரொம்ப முக்கியம். அவர் வந்து பார்லிமெண்ட்ல வந்து கான்ஸ்டியூஷன் எழுதிட்டு அவர் சொல்லும்போது என்னன்னா, நம்ம வந்து அரசியல் ஜனநாயகம் கொண்ட ஒரு சபைக்குள்ள உள்ள நுழைய போறோம். ஆனால் இங்க நாடு வந்து என்னவா இருக்குன்னா வந்து ஜனநாயகமற்ற ஒரு இடத்துல இருந்து இருக்கு. அப்போ நமக்கு அரசியல் ஜனநாயகத்தை விட சமூக ஜனநாயகம் ரொம்ப முக்கியம்ன்றார். அது இப்பவும் நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒடுக்குமுறைகள், பாலின ஒடுக்குமுறையா இருக்கட்டும், தலித்துகள் மீதான நிகழ்கின்ற ஒடுக்குமுறையா இருக்கட்டும். ஏன்னா இந்திய அளவில் தமிழகம் வந்து தலித்துகளை ஒடுக்குவதில் 2வது இருக்கு. அப்போ இந்த இடத்த வந்து நம்ம அரசியல் ஜனநாயகத்தை காட்டிலும் சமூக ஜனநாயகம் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு வந்து அம்பேத்கர் சொல்றதும், அதே போல ஒரு சமூகத்தின் வளர்ச்சி என்பது பெண்களின் வளர்ச்சியை கொண்டு தான் அளவிட முடியும் அப்படின்னு சொல்றேன். நான் ரொம்ப முக்கியமானதை பாக்குறேன். ஓகே, அந்த காலத்துல ஜாதி பிரச்சனைகள் நிறைய இருந்தது. அதனால வந்து நம்மளுக்கு டாக்டர் அம்பேத்கர் வந்து தேவைப்பட்டார். இப்போ நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கறாங்க. நீங்க சொல்லுங்க, டாக்டர் அம்பேத்கர் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அக்கா, ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவர் வந்து ஒரு ஜாதி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. அம்பேத்கர் ஜாதி தலைவர் கிடையவே கிடையாது. அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் தான் பாடுபட்டார். எந்த ஒரு ஜாதியும் அவர் ஃபேவர் பண்ணி பேசவே இல்லை. எல்லா லா படி எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற பாயிண்ட்டை மட்டும்தான் அவர் சொன்னார். இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அம்பேத்கர் வந்து ஒரு ஜாதியை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, அவர் ஒரு ஜாதி தலைவர். அதனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இவர் இந்த ஜாதியை ஃபேவர் பண்ணி பேசினதுனால மற்ற ஜாதி பசங்க வந்து இவர் ஜாதி தலைவர் அப்படின்றது பேசுகிறாங்க. அதை இப்போ இந்த ஜென்ரேஷன் என்ன புரிஞ்சுக்குன்னா, அம்பேத்கர் வந்து ஒரு ஜாதி தலைவர் கிடையாது, அவர் வந்து ஒரு தேசிய தலைவர். நம்ம தேசத்துக்காக கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க. யங்ஸ்டர்ஸ்ன்ற விட இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அம்பேத்கரை பற்றி நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அம்பேத்கரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அவரை மறைக்கணுன்ற ஒரு கும்பல் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் யங்ஸ்டர்ஸ் மெயினாக தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் முக்கால்வாசியும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறது கூட பார்த்தா வரமாட்டாங்க. நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் கருத்து தெரிவிக்கிறோம், முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தன்னை யங்ஸ்டர்ஸ் தங்களே தன்னை ஒரு பொலிட்டிக்கலாக பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வெளியில் வந்து நமக்கானது நம்ம பேசணும். அதுக்காக தான் நமக்கு கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் முன் வரணும். மெயினாக எப்பயுமே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு பாலிடிக்ஸ்னு யாரும் போயிடக்கூடாது. ஏன்னா பாலிடிக்ஸ் இல்லாமல் எதுலையுமே லைஃப் கிடையாது. பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று மாரி. எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ்ன்றது இருக்க தான் போது, எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது நல்ல விதத்தையும் சரி, கெட்ட விதத்தையும் சரி. நல்ல பாலிடிக்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா நம்ம அம்பேத்கர் மெயினாக பெரியாரை பற்றி நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். அவங்கள தாண்டி நம்மளால உலக அரசியலை கூட பார்க்க முடியாது. மெயினாக நம்ம தமிழக அரசியல் சரி, எந்த அரசியலும் சரி, அவங்கள தாண்டி நம்ம அரசியல்ன்றது ஒன்று பார்க்கவே முடியாது. அண்ட் இன்னொன்று மெயினாக எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபேன்ஸ் கிரேஸ் இருக்குது அதுன்னு நினைப்பாங்க. அதையும் தாண்டி இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸை எங்களுக்கு வந்து என்ன ரொம்ப ஒரு மாதிரி ஒரு செரிஷ்டான மூமெண்ட்னா, தலித் பார்ட்டி இல்லாமல் நான் தலித் பார்ட்டி அப்படின்ற அவங்க வந்து அம்பேத்கரை ஒரு லீடராக எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் நீங்களே பார்ப்பீங்க, அம்பேத்கரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு சிலையில பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா எட்டி நின்று பார்த்து போகிறாங்க. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, உக்காஞ்சி அவர் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வர முக்காசி பேருக்கு அம்பேத்கரை பற்றி தெரியுதோ தெரியலையோ, ஆனால் விஜய் சார் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறனால அம்பேத்கரை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு நிறைய பேர் வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்சியில் இருக்கவங்க யாரும் சரி, அம்பேத்கரை வந்து தன்னை ஒரு ரோல் மாடலாக காமிச்சதுனால அம்பேத்கர்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் விஜயே அவர் வந்து தன்னை ரோல் மாடலாக பார்க்குறப்ப நாம ஏன் அப்படி என்ன அம்பேத்கர் அப்படின்னு பார்க்குறதுவே நிறைய பேர் முன் வராங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார்ட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். என்னன்னா, யங்ஸ்டர்ஸை நீங்கள் ஒரு க்ரௌட் புல்லிங் ஃபேக்டராக இருக்கணும். பாலிடிக்ஸ் வாங்க. பாலிடிக்ஸ் வந்து எல்லாருக்குமானது, ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டாரோடதோ கிடையாது. பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டொமைன்ன்றது கிடையாது, இட்ஸ் அ பீப்புள் டொமைன். அப்படின்ற ஆஸ்பெக்டில் வரணும்னா விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அவர் தான் மோட்டிவேட் பண்ணி முன்னாடி கொண்டாடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே முன்னாடி ப்ரேயர் பாலிடிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, யங்ஸ்டர்ஸ் நம்பி நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலூட் பண்ணுற ஃபேக்டரில் மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் விஜய் சார் வந்து அம்பேத்கரை வந்து கோட் பண்ணி முன்னாடி வச்சனால யங்ஸ்டர்ஸ் முன்னாடி வருவாங்க. ஏன்னா விஜய் சாருக்கு அந்த க்ரௌட் புல்லிங் ஃபேக்டர்னு நிறையவே இருக்குது, கிராவிடேட்டிவ் ஃபேக்டர்னு. அதை அவர் இன்னும் கரெக்டாக கேப்டிவேட் பண்ணார்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அவரை நம்பி இருக்கிறோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் சார் மேலே என்ன கிரிட்டிசிசம்னா, அவர் சினிமாலேருந்து வந்துட்டார். அதெல்லாம் கிடையாது. அவர் எதுலேருந்து வந்தா என்ன, அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குல்ல, ஐடியாலஜியை அவர் யாரை வைக்கிறாரு, அதுதான் மேட்ரு. சிம்பிள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து எல்லாருமே சமம் அப்படின்றது வந்து மெயினாக வந்து காந்தியடிகள்லாம் என்னதான் போராடி இருந்தாலும் கூட இவர் சட்ட ரீதியாக நம்மளுக்காக வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதனால அவரை பற்றி இன்னும் எங்களுக்கு நிறைய ஆர்வங்கள் இருக்கு. இன்னும் அவரை பற்றி நிறைய வந்து படம் வரணும், அவருடைய ஆட்டோபயோகிராஃபியை வச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் தான் இந்தியாவினுடைய இப்பொழுதைய
ஆக்சிஜனை போன்ற அவசியமான தேவை. காரணம் என்னவென்று கேட்டால், க்ளூ இருக்கிறது, அது எல்லாவற்றையும் ஒற்றும். பேஸ்ட் இருக்கிறது, அது எல்லாவற்றையும் ஒற்றும். கண்ட்ரோல் V கொடுத்தால் அதுவும் ஒட்டும். ஆனால் இதையெல்லாம் வந்து இவ்வளவு பேஸ்ட்டு, இவ்வளவு கண்ட்ரோல் இதெல்லாம் வந்த பிறகு, கண்ட்ரோல் V எல்லாம் வந்த பிறகு மனிதர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். இங்கே நாம் அனைவரும் ஒன்று. ஆல் ஆர் ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2000 வருடங்களுக்கு முன்பு சொன்னதை, பிறப்பொக்கும் என்று திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னதைத்தான் டாக்டர் அம்பேத்கர் 1949 ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா என்று சொன்னார். இந்தியர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க விரும்புகின்றோம். அந்த ஒன்றாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது என்றால் டாக்டர் அம்பேத்கருக்கு இருக்கிறது. அதனால்தான் ஆனந்த விகடன் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்று வைத்திருப்பது மிக பொருத்தமானது. ஆனந்த விகடனுக்கு வாசகர்கள் சார்பா எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்பேத்கர் மாதிரியான ஒரு தலைவர் நம்ம நாட்டுக்கு, இப்ப இருக்க நாட்டுக்கு எவ்வளவு தேவை? கண்டிப்பா தேவை மேடம். அம்பேத்கர் அப்ப இருந்ததுனால இன்னைக்கு பல தலைவர்கள் உருவாக்கி இருக்காங்க. சாதாரண மக்களாக இருந்த நம்ம ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த மக்கள் இன்னைக்கு எத்தனையோ ஐஏஎஸ் இருக்காங்க, எத்தனையோ ஐபிஎஸ் இருக்காங்க, எத்தனையோ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் இருக்காங்க. அதுக்கு வந்து அம்பேத்கர் மாரி தலைவர் இப்போ உள்ள இதுக்கு காலத்துக்கு கட்டாயம் தேவை. எல்லா கட்சிகளும் ஒரு அம்பேத்கர் பற்றி பேசுவாங்க. மனசார அம்பேத்கர் நினச்சிட்டு அவங்க பேசுகிறாங்களா? அது அவங்க மனசுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு அரசியல்ல ஒரு கருவியா அம்பேத்கர் பயன்படுற, அம்பேத்கரை தவிர்த்து விட்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்கின்ற நிலை வந்த பிறகு எல்லாருமே அம்பேத்கரை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆஸ் அ காமன் மேன் நம்ம பார்க்குறப்ப நாம பேச்சு சுதந்திரம், நமக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் பவர், நமக்கு இருக்கக்கூடிய சட்ட உதவிகள் அனைத்தும் கிடைப்பது அந்த கான்ஸ்டிடியூஷனால. அந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிய பெருமை அண்ணல் அம்பேத்கரை சாரும். ஏன்னா நமக்கு எந்தவித இதுவும் கிடையாது அம்பேத்கரை பற்றி புகழ்ந்து சொல்வதால். நமக்கு we are not going to gain anything. பட் அதே நேரத்தில் அது உருவாக்கியதை சத்தியமான வாக்குகளை சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அதுதான் நம்ம இங்கே பகிர்றோம். நமக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம அதனால் ஒன்றும் பெருசாக கெயின் பண்ண போகிறதில்ல. பட் அதே நேரத்தில் அரசியலில் அவர் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து விட்டார், இறந்தும் வளர்ந்து விட்டார். அதுதான் உண்மை.